சொன்னாள். ரிஷே ஸ்நாத்வா பிதృభ్యஸ்து தத்யாத் கிருஷ்ணதிலோதகம் அன்னஞ்ச விதிவத் தத்யாத் சந்ததிஸ்தேன வர்த்ததேன்னாள். அவன் குடும்பம் வாழி வாழையா வழங்கணும்னா அமாவாசை அன்னைக்கு வாரி வாரி கொடுத்தாள். கருப்பள்ள கொண்டு தர்ப்பணம் பண்ணிருந்தாள். கருப்பள்ளுன்னு சொல்லியிருக்காளேன்னு நினைச்சேன். வடக்க போனா வெள்ளு முழுக்க வெளுப்பு. கருப்பள்ளு கிருஷ்ணதிலம்ங்கிறாள். சத்யாத் கிருஷ்ணதிலோதகம். அதனால என்னன்னா சந்ததிஸ்தேன வர்த்ததே. அமாவாசை அன்னைக்குதான் நிறைய கொடுக்கணும், மூல்யமா கொடுக்கணும். ஏன்னா வசதி உள்ளவாளுக்கு இப்படி செய்யணும்னு தெரியாது, அதனால குறைச்சு கொடுக்குறாங்க. ஆமா, நாங்கள்லாம் வசதி குறைச்சலா இருக்கிற போது கூட நிறையா தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதனால ஒன்றும் குறையில்லை, சௌக்கியமா தான் இருக்கோம். அவன் எங்க பெரியவாள் சொல்லுவாள், பித்திருக்களை கொடுத்து பாரு தெரியும்பாள். ஸ்ராத்தம் பண்ணும்போது கூட இருக்கு சொல்லுவாள். அவன் கண்ணால ஜனமுட்டு பண்ணுவாள் ஸ்ராத்தம். நிறைய வஸ்திரங்கள் வாசாம்சி 3 வஸ்திரம் கொடுக்கணும்பாள். பாத்திரம் கத்திரம் கொடை பாதரட்சை வருஷா வருஷம் கொடுக்கணும். இது ஏதோ இந்த ஆப்திகம் ஒண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காள். இல்லாம இல்லை, பாத்திரம் கத்திரம் அப்படிதான் வாங்கி கொடுத்து பண்ண. இப்ப நாங்கெல்லாம் அப்படிதான் பண்றோம், நல்லா தான் இருக்கோம். அவன் இப்ப ஏதோ சௌகரியம் இருக்கிற போது பண்ணோம்னு இல்லை, சௌகரியம் இல்லாத காலத்திலையும் அப்படி பண்ணிடும். சுவாமி சௌகரியத்தையும் கொடுக்குறாரு, ஒரு குறவும் இல்லாம பண்றாரு. தானம் பண்ணி வேணா போகாது. தததோ மே அக்ஷிதி மேவோ கை குடுக்க குடுக்க வளரும் வேதம். ஆமா, வாரி வாரி தானம் பண்ணு சத்பாத்திரத்துல இது வளர்ந்துகிட்டே இருக்க முடியாது. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. பிதர்களுக்கெல்லாம் என்ன தஸ்மாதஹர்மனுஷ்யா அசனமிச்சந்தே அர்த்தமாசே தேவாயிஜ்யந்தே மாசி பித்ருப்யக் கிரியதே. மனுஷனுக்கு பொழுது முடிஞ்சா பசியாம், தேவதைகளுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பசியாம். அதுக்காகத்தான் அக்னிஹோத்திரிகள் கிரகஸ்தாலாம் இஷ்டி ஸ்தாலி பாகம் பண்றது 15 நாளைக்கு ஒரு தடவை. பிதர்களுக்கு 30 நாளைக்கு ஒரு தடவை பசியா அமாவாசை அன்னைக்கு. நம்ம அப்பா மாடியில் இருக்கிறவருக்கு சாதம் போடாம நம்ம சாப்பிட்டு ஒரு நாளைக்கு பட்டி வைக்கலாமா? மாடியில அப்பா இருந்தா எப்படியோ அதை போல நினைச்சுக்கணும். பரலோகத்துல இருக்கிற பிதர்களையும் அது மாதிரி நினைச்சுக்கணும். நம்ம பிதர்கள் அப்படி பண்ணினாள் நமக்கு அவரிடத்துல மனஸ்தாபமே இருக்கட்டும், அவரே நம்ம அடிச்சிருக்கட்டும் வச்சிருக்கட்டும், நமக்கு சொத்து கொடுக்காம அவர் ஏதாவது பண்ணிருக்கட்டும், மாடியில அப்பாவை பட்டி வச்சுட்டு ஒரு நாளைக்கு இருப்போமா நாம்? அது மாதிரி அமாவாசையாதி தினங்கள்ல பிதர்களுக்கு நேர போறது இதுங்கிற எண்ணத்தோட இருக்கணும்.